கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். 41 உயிர் போயிடுச்சு, உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாசா? 1.5 வயசு குழந்தை என்னையா பண்ணுச்சு? பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க போலீஸ்? நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் அண்ணங்கிறாரு கேப்டன. முதல்ல அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி, நீ தெரிஞ்சுக்கோ. வெறும் பாயில அண்ணன் சொன்ன போதுமா? சொல்லுங்க விஜய். ஆமா, வெறும் அண்ணன் அப்படின்றது போட்டா காமிக்கிறது. வெறும் அண்ணா, உங்க அண்ணனோட வரலாறு பாரு, வரலாறு படி நீ. உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கேப்டன் இல்லாம நம்ம எங்க வந்ததுல பாருங்க, நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. கேப்டன் ரதத்துல இன்னைக்கு தலைவர் அவர்கள் உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். அதனால தலைவர் எங்கும் போலப்பா, தைரியமா இருக்காரு. நம்ம இதயத்துல, நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுகளில், நமது உயிர் மூச்சுல நம்ம தலைவர் நம்மளோட உண்ணாதான் இருக்கிறார். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி விட்டுதான் போயிருக்கிறார். அதனால நம்ம தலைவர் இன்றைக்கு முன்னல நம்மளோட மனிதரா வந்து கலந்துகிட்டாரு. இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தலைவரின் ரூபத்தில் உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். கரை வேட்டி கட்டின அத்தனை பேருமே கேப்டன்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் அவர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால நாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே ஒரு நோக்கம் தான், தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்று அவர் கண்ட அந்த புனிதமான ஆட்சியை 2026 கொண்டு வருவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எண்ணம், குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். எதை பத்தியுமே கவலை இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த வகையில தமிழ்நாடு சிறந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையா இருக்கு. இதுவரைக்கும் கஞ்சா போத விற்பனை என்பது மிக மிக கட்டுப்பாடாக இருந்துச்சு தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம வட மாநிலங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேஷ், அங்கதான் இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை இந்த ஆட்சியாளர். கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அப்படின்னு போதை மாத்திரைகள் சாக்லேட்ல இருந்து வந்துருச்சுன்றாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களில் இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துகின்ற நிலை தமிழ்நாட்டில் மிக மிக மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான அச்சாரமாக அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும். ஏன் உங்களை எல்லாம் மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க? ஏன் மக்களை போதையிலே வச்சிருக்காங்க? யாராவது யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது. எதை லஞ்ச ஊழல்னா அதை பத்தி கேட்க கூடாது. தேர்தல் வருதா, இந்த வாங்க ஓட்டுக்கு காசு, பீரு, பிரியாணி வாங்கிட்டு போங்க, குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதோட வேலை முடிஞ்சு. தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் ஓட்டு காசு, மீதி நேரம் மக்களுக்கு தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன, வேலை வாய்ப்பு எங்க, விவசாயம் எங்க, தொழில் எங்க, ஏதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் மக்களுக்கு சொல்றாங்களா? கூலி வேலை இல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் அந்த காசு பெண்களுக்கு போய் சேர்றதில்ல.
நடுவுல இருக்கிறவனுங்களே அதையும் கமிஷன் அடிச்சு மக்கள் வயிற்றுல அடிக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணுமா வேணாமா? நம்ம தலைவர் என்ன சொன்னார் மக்களுக்கு? என் மக்களே உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டணும். மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம். பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பை தருவோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற உன்னத திட்டத்தை நம் பெண் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக தலைவர் அவர்கள் உருவாக்கினார். அது மட்டும் கிடையாது, வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இந்த மாதிரி நம்ம சொல்ற இன்னைக்கு ஃபுல் டே நம்ம பேசலாம். தலைவர் சொன்னதல்ல. இன்னைக்கு மக்களே தலைவரை பற்றி பேசாதவங்க யாரும் இல்ல. தலைவர் இருந்த போது அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையும் மறைச்சாங்க. தலைவர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேரு புகழ் யாரையும் போய் சேராமையே தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் மறைந்து நம்ம கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம தலைவர். அதனால சொல்றேன், அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதடியில வைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் ஆலயத்திற்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஏன்னா டெய்லி நாங்க நிப்பேன், வர மக்கள்கிட்ட எல்லாம் பேசுவேன். அதுல அதிகமாக வருபவர்கள் யார் தெரியுமா? நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தலைவர் வந்து பார்த்துட்டு என்ன பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா தான் திரும்பி வர்றாங்க. நீங்க எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேரணும் அப்படின்னு நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பேசி போட்டோ எடுத்து கொடுத்து அன்பாக உபசரிச்சுதான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். நாம ஏன் இத சொல்றேன்னா, தலைவர் மறைஞ்சு சற்றேறக்கூடிய டிசம்பர் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன சொன்னோமோ அதே போல இன்னைக்கு வரைக்கும் தலைவரை தேடி வரும் எவ்வளவு பேராக இருந்தாலும் அனைவருக்கும் தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது பிரகாரம் தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவு தாருங்கள். நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மக்கள் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. தலைவர் சொன்னது போல நாங்க என்ன 4 பேர், ஒருவேளை சோறு உங்க வீட்டுல தரமாட்டீங்களா? சொன்ன தலைவர், ஒருவேளை வந்து அவங்க வீட்டுல சாப்பாடு தரமாட்டீங்களா? அதுவே போதும், வாழ்க்கை முடிஞ்சிடும் சொன்னார். என்ன காசு பணம் ஒன்னும் கிடையாது. தலைவர் சொன்னது அருணா கொடிய கூட எடுத்துட்டு தானையா குழியில போனோம். அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர், மக்களை நேசிச்ச உண்மையான தலைவர். என் மனசுல எதுவுமே இல்லாம வெளிப்படையாக மக்களை நேசிச்சவர். தப்புன்னா கண்டிப்பார், அங்கே ஸ்பாட்லயே கண்டிப்பார். ஆனா அவரை மாதிரி தொண்டர்களை அரவணைச்ச தலைவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்ல, இனி வரப்போறது கிடையாது. இந்த பார்த்தல கரூர்ல என்ன நடந்துச்சு கொடுமை. இப்ப அங்கதான் நம்ம அந்த 41 போட்டோவும் வச்சு அஞ்சலி செலுத்தி மெழுகுவத்தி ஏத்தி நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இங்க வரோம். நேத்து நம்ம கிருஷ்ணகிரியில பேசும்போதும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அந்த ஆன்மாக்கள் ஒரு தப்பும் பண்ணலப்பா. அவங்க வந்து அப்பாவி உயிர்கள். அவங்க எல்லாம் 41 உயிர் இன்னைக்கு அரசியல் என்ற சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு 41 உயிரை நாம இழந்திருக்கோம். அந்த 41 உயிரும் ஆன்மா சாந்தி அடையணும்னு முதல்ல வேண்டுதல் வச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு? யாராவது ஒரு கட்சி 41 பேருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்காங்களா? யாராவது ஒரு கட்சி இந்த மாதிரி போட்டோ வச்சு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி மெழுகுவத்தி ஏந்தி அவங்க ஆன்மா நல்லபடியா போய் சேரணும், நல்லபடியா ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு யாராவது சொன்னாங்களா? இது ஒன்றே உதாரணம்.
மக்களை நேசிக்கும் உண்மையான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மக்களை தங்கள் உறவாக நினைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம தலைவர் 2005 கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரலாறு 28 லட்சம் பேர் சேர்ந்தாங்க மதுரையில. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ரெக்கார்ட். அதை பீட் பண்ண, அதை முறியடிக்க இந்த எந்த கூட்டமோ எந்த மாநாடோ இது வரைக்கும் வரல. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்க நடந்துச்சா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு போலீஸ் அங்க இருந்துச்சா அன்னைக்கு? ஒரே ஒரு போலீஸ் கிடையாது. எப்படி அத்தனை பேரும் அப்படியே கட்டுப்பட்டாங்க. அந்த கேப்டன் என்ற ஒற்றை மனிதர் அந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையா கட்சியும் தொண்டர்களையும் கொண்டு வந்தாரு நம்ம தலைவர். அப்படி வந்து நின்னாருன்னா அப்படியே கட்டுப்படுவாங்க. தள்ளு முள்ளு நடந்தார், அமைதியா இருக்கிறீங்களா இல்லையா பாரு, யாராவது மின் கம்பத்துல இறங்குறியா இல்லையா அப்படின்னு பாரு. அவ்வளவு ஒரு கமாண்டிங், அவ்வளவு ஒரு கம்பீரம், அவ்வளவு ஒரு தலைவர் செஞ்சார். யாருக்காக? தொண்டர்களுக்காக. தன்னை நம்பி வந்த தொண்டர் யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று மக்களை நேசிச்ச ஒரு தலைவர். சிவாஜி சார் டெத்ல பாத்தீங்கல்ல, ஒண்ணுமே இல்ல, போலீஸால முடியல, அங்க இருக்கிறவங்களால முடியல, ஒண்ணு ஒரு துண்டு தான் வச்சு சுழற்றாரு பாருங்க. துண்டுல அடிச்சு யாருக்காவது அடிப்படுமா? அதுதான் சைக்காலஜி. அந்த சைக்காலஜில எடுப்பாரு தலைவர். அந்த துண்டை வச்சு சுழட்டிட்டே வர, அப்படியே விலகுது கூட்டம். அதுதான் கேப்டன். இன்னைக்கு ஒரு நடிகராக, நடிகர் சங்க தலைவராக இன்னைக்கு எத்தனையோ விஷயம் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்க. அதனாலதான் இன்னைக்கு தலைவர் இல்லாததை யாராலையுமே ஏத்துக்க முடியல, மறக்கவும் முடியல. இனிமேல ஒருத்தர் அவரை மாதிரி வரப்போறதும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், நம்ம தலைவர் ஒரு புனிதமானவர், தெய்வமானவர், நம்மளை வழி நடத்துவார். தலைவர் சொன்னதை மீண்டும் உங்ககிட்ட சொல்றேன், என் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர். நான் தலை குனிவேனே ஒளிய என் தொண்டரை தொலை குனிய வைக்க மாட்டேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அங்கு நான் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குவேன் சொன்னார் தலைவர். சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஒரு கூட்டம் முடிஞ்சு போகும்போது பார்த்து போனோம், பொறுமையா போனோம், பத்திரமா போனோம். நீங்கெல்லாம் வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று அன்பாக உங்களை கட்டி போட்டாரே தலைவர். அந்த அன்பால் உங்களை கட்டி போட்டாரே தலைவர். அதுதான் சொல்றேன், இன்னைக்கும் தலைவர் எவ்வளியோ உங்க அண்ணியும் அதே வழிதான். ஒரு இமி அளவு கூட அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உண்மைனா உண்மைய சொல்வோம், தப்புனா அது தப்புதான். அது யார் செஞ்சாலும் அது தப்புனா தப்புதான். ஏன் 41 உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசினது சொல்றேன், டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்களா நீங்க. அந்த 41 உயிர் போனதுக்கு ரெண்டு பேருமே தான் காரணம். ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததுதான் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? வர அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான். என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு. வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே, போட்டு மக்களை நெருக்கி ஆம்புலன்ஸ் கூட லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதுதான் இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாஸா?
இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க, எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள், பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாம் போயிருக்காங்க. பாருங்க அந்த போட்டோல பாருங்க, பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. நான் நேரடியாக போயே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையை தான் சொல்றேன். அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மைதான் சொல்றேன். ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அததான் அவங்க செய்யறாங்க. எல்லாம் நான் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. 10 ரூபாய் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அதனால எல்லாம் பஸ்ஸுக்குள்ளேயே கம்முன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப அதனால யாருக்கு? இப்போ உங்களுக்கு தான் ஆச்சுங்க, 10 ரூபாய் நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. 2026 தேர்தல்ல நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க, நிச்சயம் புரிய வைப்பாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கு நான் சொல்றேன். நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய், நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு, இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு, நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு, நீங்க எதற்கு உன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப பாருங்க, யார் நம்ம கூட வர? தொண்டர் பட தான் நிக்கிறாங்க. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொண்டர் பட தானே நமக்கு பாதுகாப்பு. என்னைக்காவது ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அதுதான் கேப்டன் என்ன செஞ்சாரு? எந்த அரசையும் நம்பல, எந்த போலீஸையும் நம்பல, நமக்கென்று ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார். அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. தன்னை தேடி வர்ற அத்தனை பேருக்கும் உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்தார் கேப்டன். அவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு தண்ணி பாட்டில் இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல. எவ்வளவு நேரம் மக்கள் நிப்பாங்க வெயில? அங்கதான் மயக்கடிச்சு விழுகிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, தண்ணி இல்ல, எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் நிச்சயம் நல்லதுக்கான வழி இல்ல. எல்லாம் நினைச்சுக்கலாம் ஜெயிச்சிட்டோம் நம்மன்னு. பொறுத்திருந்து பாருங்க, நிச்சயமாக கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், கேப்டன் இருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் வென்றே தீரும். அந்த 41 உயிரும் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவாங்க. நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் அண்ணன் என்னங்கிறாரு கேப்டன. முதல்ல அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி, நீ தெரிஞ்சுக்கோ. வெறும் பாயில அண்ணன் சொன்ன போதுமா? சொல்லுங்க விஜய். ஆமா, வெறும் அண்ணன் அப்படின்றது போட்டா காமிக்கிறது. ஆமா இல்ல சொல்ற, வெறும் அண்ணா உங்க அண்ணனோட வரலாறு பாரு, வரலாறு படி. நீ அது எதுவுமே செய்யாம எங்க அண்ணன், உங்க அண்ணன் அவரு அந்த காலத்துல இருந்து கேப்டன் படத்துல நடிச்சவர் தான். 17 படம் கேப்டன் அவங்க SAC படத்துல நடிச்சவர் தான், இல்லன்னு சொல்ல. நம்ம பக்கத்து வீடு தான். அதனால தான் நான் சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன். எங்களுக்கு விஜய் பல ஆண்டுகளா தெரியும், இன்னைக்கு நேற்று கிடையாது நான் சொல்றேன். அவர் அண்ணன் சொன்னா நாங்க தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம், கேப்டனுக்கு உங்களுக்கான வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம். நீங்க கேப்டன் என்ற புத்தகத்தை தரோவா படிக்கணும். நீங்க சும்மா இல்ல. அவர் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரு, அவருடைய புக்கே ஒரு அத்தியாயம். அது முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் படிங்க முதல்ல. அதனால கேப்டன் கூட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒப்பீடுக்கே இணையில்லாத ஒரு தலைவராக கேப்டன் இருக்கிறார். வாழ்ந்தால் கேப்டன் மாதிரி ஒருத்தர் வாழணும் என்று உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, அவங்க சொல்ற கடைசியில இன்னைக்கு